உங்கள் 2 பேர் வாழ்க்கையில் இதுவரைக்கும் யாருன்னு சொல்ல மறக்க முடியாத சம்பவம். எக்மோர் ஸ்டேஷனில் தம்பி நான் பாப்புலர் ஆளில் தம்பி கலைஞர் ரயில் வந்து விட்டுருங்க சொன்னாங்களாமா. ரயில் வந்துச்சு எக்மோர் ஸ்டேஷன் கொண்டு வந்து நிற்கும் போது வெட்டி பார்த்தோம்னா ஐயோ இந்த கோட்டில் எப்படிடா போகிறான் இந்த தீந்தவனை போட்டு மிதிச்சிட்டு போகிறாங்க நினச்சி திடீர்னு மின்னல் வேகத்தில் ஒரு ஆள் வந்தான். தடான்னு எடுத்தான், தூக்கி தோளில் வச்சான், வலகை 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 அடிச்சு விட்டுட்டு இந்த பரபரப்பில் அந்த ஆள் கட்டி இந்த வாட்ச் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துட்டான். ஐயோ வாட்ச் போச்சு ஏன்னா அதை நீ காஸ்ட்லியாட போயான்னு சொன்னான். அவர் தான் எம்ஜிஆர். Grand collections for grand celebrations. Ramraj, a festival celebration wear. இப்போ நான் வந்து பேசிக்கலி 100% சிவாஜி ஃபேனு. ஆனால் யாரை நீங்கள் பெருசாக மதிக்கணும்னு எங்களுக்கு கேட்டிங்கன்னா நான் எம்ஜிஆர் தான் சொல்லுவேன். ஏன்? அழகான பொண்ணு நான் பாரு யார் படுறா பானுமதி. அந்த அம்மாவுக்கு சம்பளம் ரஃபாக வச்சுங்க 30,000 ரூபா, இவருக்கு கிட்ட 3,000 4,000 சம்பளம். எம்ஜிஆர் சிவாஜி யாருமே வந்து பானுமதி தோடு கை போட்டு பேச முடியாது. மேடம் ரெடியானு கேட்கணும். ஒரு கதாநாயகி தமிழ் சினிமா வரலாற்றில் அவங்க ஹீரோயின், அவங்களே கதை எழுதுவாங்க, மியூசிக் போடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, டைரக்ட் பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஓவியம் வரைவாங்க, ஜாதகம் பார்ப்பாங்க. என் வாழ்க்கை நான் மறக்க முடியாத விஷயம். நான் யாரை வழிகாட்டி நடத்தணும் 2 பேரை வச்சு 100வது படம் நடத்தினேன். இந்த பிறவியில் எனக்கு அதுவே போகும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பொதுவாக எம்ஜிஆர் ஐயா தான் கூட்டத்தில் மாட்டிப்பார். ஆமாம், கூட்டத்திலிருந்து வெளியே வர முடியும். ஆனால் கலைஞர் ஐயா மாட்டிக்கிட்டு எம்ஜிஆர் ஐயா காப்பாத்தினார்ன்ற ஒரு செய்தி உங்ககிட்ட சொல்லுங்க. அது அற்புதமா, அது நீங்க அது வந்து அண்ணே எம்ஜிஆர் நீங்கள் சிவாஜியில் வந்து ஒரு கிளையில் பூத்த பூக்களாக நீங்கள் உணர்ந்துருக்கீங்க. அப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இது பெரியமாகி போச்சு. அதே மாதிரி இப்போ எம்ஜிஆர் நீங்கள் வந்து பல படங்களுக்கு வந்து காஞ்சி தலைவன், மருதநாட்டு இளவரசி, மந்திரிகுமாரி, ராஜகுமாரி, பல படங்களுக்கு எம்ஜிஆர் படத்துக்கு பசங்க எழுதியிருக்கீங்க. இப்போ உங்கள் படங்கள்லேயே எங்கள் தங்கம், காஞ்சி தலைவர், பல படங்கள் நாம் பண்ணலாம் உங்கள் படங்கள்லேயே அவர் நடிச்சிருக்கிறாரு. ஸோ 2 பேரும் ஒன்றுக்குள்ளே இருந்திருக்கிறீங்க. அப்புறம் அரசியல் ரீதியாக ஒரு பிரிவு வரும்போது அவர் ஏடிஎம்கே ஆரம்பிச்சா நீங்கள் டிஎம்கே பிரிச்சிட்டீங்க. உங்கள் 2 பேர் வாழ்க்கையில் இதுவரைக்கும் யாருன்னு சொல்ல மறக்க முடியாத சம்பவம்னு சொல்லணும் அப்படின்னா அவர் தம்பியை கூப்பிட்டு வராங்க. தம்பி பராசக்தி வந்து உலகம் பூரா கருணாநிதி பேர் பாப்படாகி போச்சு. கருணாநிதி மூஞ்சி தெரியாது. கதை வச்சோன்னா மூக்கா கருணாநிதினா கருணாநிதி உலகம் பூரா தெரியும். ஆனால் யார் தெரியும் அந்த அளவுக்கு அந்த கட்டம். அப்போ 52 இது இந்த கள்ளக்குடி போராட்டம் வந்து 54ன்னு நினைக்கிறேன். கள்ளக்குடி போராட்டத்துக்கு போய் டால்மியாபுரம் பார்த்து கள்ளக்குடி போய் சொல்லி போராடி தண்டவாளத்துக்கு போது கண்ணதாசன்லாம் தலை வைக்கிறாரு, எஸ்பி முத்துராம அப்போ தலை வைக்கிறாரு, இவர் கலைஞர் தலை வைக்கிறாரு. தண்டவாளத்தை சொல்லி இவர் உடனே போட்டாங்க. உள்ளே போய் சிறைக்கு போயிட்டாங்க. அப்புறம் கண்ணதாசனில் 3 மாதம் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவருக்கே 6 மாதம் பனிஷ்மெண்ட் கொடுத்து அது தண்டனை குறைச்சி 3 மாதம் விட்டாங்க. எப்படிப்பா 3 மாதம் உள்ள இருந்திருக்காரு. திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஜெயில் இருக்காங்க. கடுங்காவல் தண்டனை கொடுத்து அதாவது அது இருந்து வந்திருக்காங்க. அப்புறம் வெளியே வராங்க. வெளியே வரும்போது சொல்கிறாரு, வழக்கமாக தம்பி தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் வருது, திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் வருது, கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. எக்மோர் ஸ்டேஷனில் தம்பி நான் பாப்புலர் ஆளில் தம்பி கலைஞர் ரயில் வந்து விட்டுருங்க சொன்னாங்களாமா. அதிசயமாக இருக்குது. நான் பாப்புலர் வெறும் பராசரியாக பண்ணியிருக்கேன். மனோட ரிலீஸ் ஆகலை. அதுக்குள்ளே கலைஞர் ரயில் வந்துருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க தம்பி. நான் அந்த ஊர் பேர் தான் சொல்லுவாங்க. என் பேர் சொன்னாலும் எனக்கு ஷாக்காக இருந்தது. ரயில் வந்துருச்சு. எக்மோர் ஸ்டேஷன் கொண்டு வந்து நிற்கும் போது வெட்டி பார்த்தோம்னா பிளாட்ஃபார்ம் பார்த்தோம். நான் சின்ன ஊர், நான் 5 அடி வச்சுருந்தேன். 5 அடி 2 அங்கெல்லாம் இருக்கேன் நான் வயிற்றில். மொத்தமாக பிளாட்ஃபார்ம் போல் வெறும் தலையாக இருக்குது. வந்து வெளியே எட்டி பார்த்தேன். ஐயோ இந்த கூட்டில் எப்படிடா போகிறான் இந்த தீந்தவனை போட்டு மிதிச்சிட்டு போகிறாங்க நினச்சி இந்த திடீர்னு மின்னல் வேகத்தில் ஒரு ஆள் வந்தான். தடான்னு எடுத்தான், தூக்கி தோளில் வச்சான், வலகை 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 அடிச்சு விட்டுட்டு பரபரன்னு போனான். கிட்டத்தட்ட 1 ஃபுல்லாக தூரம் கடைசி போட்டியில் இருக்கேன் நான். பிளாட்ஃபார்ம் போல் நடந்து வெளியில் போய் ஒரு டாக்ஸி பிடிச்சி அந்த தேடி உள்ளே உட்கார வச்சுட்டு நீங்கள் கிளம்பியா அப்படின்னா இந்த பரபரப்பில் அந்த ஆள் கட்டி இந்த வாட்ச் ஒருத்த கட் பண்ணி ஒருத்த எடுத்துட்டான். ஐயோ வாட்ச் போச்சு ஏன்னா அதை விட நீ காஸ்ட்லியாட போயான்னு சொன்னான். அவர் தான் எம்ஜிஆர். அற்புதம். இல்லை, இது ஒரு அற்புதமான விஷயம். மக்கள் திலகத்தை பார்த்தா கூட்டம் அவரை மொய்க்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் போய் கலைஞர் தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னா இந்த மக்கள் இப்போ கலைஞர் மேலே எந்த அளவுக்கு இல்லை. 52 53 எம்ஜிஆரோட பாப்பது கிடையாது. ஓ ஆமாம். எம்ஜிஆர் வந்து
கூண்டு கிளியெல்லாம் படம் வரும்போது எல்லாமே அவர் பாப்புலர். இது 54ன்னு சொன்னீங்க. இல்லை நீ 54 மலைக்கண்ணா நிமித்தம் வருது, மலைக்கண்ணா 54 வருது, அதுக்கப்புறம் தான் பாப்புலராக. அப்போ கலைஞர் அப்போவே அவர் அதுக்கு முன்னாடியே பாப்புலராக இருக்கார். பராசக்தி இப்போ ராஜகுமாரிக்கு ராஜகுமார் இன்னைக்கு எம்ஜிஆர் ஹீரோனா கூட படத்தை பாருங்க, அது ஒரு மாதிரி வந்து போகிற வேஷமாக இருக்கிற அப்புறம் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. அப்புறம் ராஜகுமாரிக்கு அப்புறம் மந்திரி மாதிரி மருதநாட்டியோட எல்லாமே பொம்பளை சப்ஜெக்ட் திருப்பி பாரு, லேடி சப்ஜெக்ட் வரும் உங்களுக்கு. மேஸ்குலைன் சப்ஜெக்ட்டுங்கிறது மலை கண்டல் ஆம்பளை பேர், அலிபாபா ஆம்பளை பேர், மதுரை வீரன் ஆம்பளை பேர், ஆயிரத்தில் ஒரு ஆம்பளை பேர், நாடோடி மன்னன். அப்போ அது வர வரைக்கும் அந்த 7 வருஷம் அவர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி சஃபர் பண்ணாலும் நீங்கள் உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. எம்ஜிஆர் வந்து இப்போ நான் வந்து பேசிக்கலி 100% சிவாஜி ஃபேனு. ஆனால் யாரை நீங்கள் பெருசாக மதிக்கணும்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் எம்ஜிஆர் தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்பீங்க, நம்ம ஆள் எம்ஜிஆர் மேக்கப் போட்டு தினம் உட்காந்துருக்கிறாரு, மேக்கப் போட்டு தினம் உட்காந்துருக்காரு, காத்தாலே உட்காந்துருக்காரு. முதல் படத்துக்கு 6 மணிக்கு வீட்டுக்கு போடான்ட்டானுங்க, அப்புறம் மேக்கப் போட்டு வீட்டுக்கு போடாரு. மறுநாள் காத்தால 9 மணிக்கு மேக்கப் போட்டு உட்காந்துருக்காரு. சாயங்காலம் வரைக்கும் விட்டு 17 நாள் உட்காந்துருக்காரு. சாரி பண்ணி கொஞ்சம் ஷார்ட் விளையாட சொல்ல எலிசா டங்கண்டா 17ஆவது நாள் திடீர்னு அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வேலைக்கு ஒரு பையன் சொன்னால் யார் ஐயா நான் தானே அண்ணா ஏப்பா சைக்கிள் இருக்கிறப்பா அப்படின்னா சைக்கிள் இல்லாமல் எப்படி நம்ம அந்த வேஷம் பண்ண முடியும், இல்லாட்டா டூயிட்டு சமாதான சார் இருங்க சார் போனேன் ஏற்ற போட்டி கட்ட ஒரு சைக்கிள் நிற்குது. போய் இந்த பையன் டாப்னு போய் என் சைக்கிளை எடுத்துகிட்டு வந்துட்டான். அந்த சைக்கிள் யாருதுன்னு எனக்கு தெரியும், கிருஷ்ணன் நாங்களும் தயாராகிருக்கோம். கிருஷ்ணன் பஜில் கிருஷ்ணன் சார் சைக்கிள், அது பிஎஸ்சி சைக்கிள் அந்த காலத்துக்கு காருக்கு கொள்ளாமா அவர் வச்சிருக்கிறாரு. இவர் போய் சைக்கிள் எடுத்துட்டு வந்துட்டாரு. 2 ஷாட் எடுக்கிறாங்க. நல்ல ஞாபகத்துக்கு சிவாஜிக்கு எம்ஜிஆருக்கு கார் ஓட்ட தெரியாது, நல்ல ஞாபகம் தெரியுமாடா. சிவாஜி எம்ஜிஆர் கார் ஓட்ட தெரியாது. உங்கள் அம்மா சத்தியம் வாங்கிட்டாங்களா இப்போ உங்களுக்கு காரில் கண்டம் இருக்குது வேணா சொல்லி 2 தாய் தெய்வமாக வாங்கிக்கிறாரு, 2மே தெரியாது. இல்லை சைக்கிளை ஓட்ட தெரியாது. ஒருத்தர் ஏற்றி விட்டு தள்ளி விட்டு அப்படி போய் பொத்து நடந்து போடுவார். டேக் 2 இன்னும் பழைய கொண்டாந்து ஏற்றி விட்டு தள்ளி விடுறாங்க. அது கூட வந்து சைக்கிள் தள்ளணுன்னா டெல் ஹிம் ஹிஸ் சைக்கிள் இஸ் ஆக்டிங்கிறாரு. எனக்கு இங்கிலீஷ் எனக்கு தெரியும், சைக்கிள் குடிச்சு இல்லையா ஓடி போய் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் திறன்லாம் கிடையாது, 17 நாள் வேஷம் போட்டு வந்தேன். எனக்கு இது ஷார்ட் வரல, இந்த சைக்கிளில் இன்றைக்கி ஷார்ட் வராது கொடுக்கணும். அவர் தான் கிருஷ்ண மஞ்சு, அவர்கிட்ட பெற்றால் தான் பிள்ளையார் படத்தில் வந்து எப்படி சரித்திர மகன். அது மாதிரி எம்ஜிஆர் மாதிரி துன்பப்பட்டவங்க யாருமே கிடையாது. அந்த சாலி வாகனம் ஒரு படம் நினைக்கிறேன், ரஞ்சன் ஹீரோ நடிக்கிறாரு, வில்லன் வேஷம் போடுறாரு, சண்டை பண்ண இவர் பண்ணுற ஷார்ட் ஃபைட்டு ரஞ்சன் பண்ண முடியல. சொல்கிறான் என்ன படம் வேகமாக சுற்றுறான் சார், இவங்க நடிக்க முடியாமல் பயப்படுறாங்க. அப்படிலாம் இருந்து கடைசியாக அந்த படம்லாம் வரல. ஸோ இவர் வந்து எவ்வளோ திறமை இருந்தும் இவர் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் நிறைய துன்பப்பட்டிருக்காரு. 1940 காலகட்டம் மண்ணடியில் ஒரு வீட்டை குடியிருக்கிறாரு. காலையில் இருந்தோடனே 2 ஜிப்பர் முண்டா 2 ஜிப்பா, சிவாஜி கிட்ட இந்த மாதிரி வரலாறு கிடையாது. 2 ஷாண்டோ பண்ணி இருக்குது, மேலே 2 ஜிப்பாக இருக்குது, கீழே பட்டாப்படி ஆண்டவர் 2 வேட்டி. நைட் ஆனோடனே இவரே ஒரு தண்ணி நனைச்சி வச்சு இவரே சோப் போட்டு வாஷ் பண்ணி தொங்க விட்டு காலையில் நேரத்தில் இருந்தோடனே சொம்புக்குள்ள சுடுதறி போட்டு இசிறி போட்டு நேரம் போட்டு நடந்து அங்கேருந்து போவார். அங்கே போனால் அப்போ சாராஜ் உச்சத்தில் இருக்கார் அசோக்குமார் காலகட்டத்தில். அங்கே போனோம்னா சார் எல்லாம் வேஷம்னா ஏன்னா ஹீரோமாக இருக்கிறவனுக்கு எப்படியே வேஷம் போடுறது சாரிடான் அவங்க இப்படியெல்லாம் அவர் துன்பப்பட்டு அதுக்கு போராடி 7 வருஷம் சின்ன வேஷமாக பண்ணி 37 வயசு இருந்தால் மலைக்கடனூருக்கு வருதுப்பா. 37 வயசில் அதுக்கப்புறம் அவர் பிக்கப் ஆகிட்டான்னு வச்சுங்க. அந்த அலிபாபா வந்துச்சு. அலிபாபா வந்தால் கூட இப்போ அலிபாபா நீ எனக்காக பாரு. அலிபாபா கதையில் மார்ஜியானாவும் 40 சகோதரர் மாதிரி கதை இருக்கும். எம்ஜிஆர் போசன் அலிபாபா கதைப்படி எனக்கா நீ படத்தை பாரு. கண்டிப்பாக என் ஆட்டம் எல்லாம் அழகான பொண்ணு நான் பாரு. யார் பாடுறா கேளேன், பானுமதி. அழகான பொண்ணு நான் பாட்டு அந்த அம்மா பாடுறான். என் நாட்டம் எல்லாம் வேட்டையில தானே அந்த அம்மா தான் பாடுறான். மாசிலா உண்மை கதை 4 பாட்டு என்னமோ அந்த அம்மா பாடுறான். எம்ஜிஆர் இந்த மாசிலா உண்மை கதை பாடுறது தான் இருப்பார். அந்த அம்மாவுக்கு சம்பளம் ரஃபாக வச்சுங்க 30,000 ரூபா, இவருக்கு எடுத்த 3,000 4,000 சம்பளம். புரிந்தவனுக்கு. அப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி யாருமே வந்து பானுமதி தோடு கை போட்டு பேச முடியாது. மேடம் ரெடியானு கேட்கணும். மேடம் அந்த அம்மா 17 வயசு ஹீரோயின்யா, 17 வயசு ஹீரோயின். ராஜா இந்த படத்தை பேர் கிருஷ்ணமஞ்சி டைரக்ட் பண்ண படம் முதல் படம். அப்போ 17 வயசு அந்த ஹீரோயின் அவங்க. இவங்கெல்லாம் இப்போ அப்புறம் தான் வராங்க. பயங்கரமாக ராஜமுக்தி நினைக்க முதல் படம், அதுலேயும் ஹீரோயின். அப்புறம் 20-22 வருஷத்துக்குள்ளே கதை எழுதுனாங்க. உங்கள் அறிவு கட்டி வரையும்
ஒரு கதாநாயகி தமிழ் சினிமா வரலாற்றில் அவங்க ஹீரோயின், ஆமாம், அவங்களே கதை எழுதுவாங்க, ஆமாம், அவங்களே வசனம் விட்டு கதை எழுதுவாங்க, ஆமாம், மியூசிக் போடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, டைரக்ட் பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த 6 ஓவியம் வரைவாங்க, ஜாதகம் பார்ப்பாங்க. இது எப்படி? இது தெரியாது. ஜாதகம், ஓவியம் ஆமா, அது தெரியாது, பார்ப்போம். மற்றதுக்கு தெரியும். அது இது தெரியாது. எனக்கு சொல்ல, நான் நீ என்ன ஊர் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு சொல்கிறாரு. போனேன் இப்போ எனக்கு 1973 74 இப்படி உங்களுக்கு பண்ணி அம்மாவை என்ன கூட நடிச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஜாதகத்தை கொண்டான்னு சொன்னாங்க. கொண்டை காட்டினேன். முதல்ல பெயிண்டிங் காட்டினேன். பெயிண்டிங் காட்டணும், லைட்டில் ஆஃப் பண்ண சொல்லிட்டாரு. இந்த பெயிண்டிங் வரையும் போது உனக்கு கிடைச்ச சந்தோஷம் நடிப்பில் கிடைக்குதான்னாங்க. எப்படிமா கிடைக்கும்னா, இது ஒன் மேன் ஷோ. இதில் நான் டைரக்ட் பண்ணுறேன், இவன் கூட நடிக்கிறேன், அவள் கூப்பிட்டு வெயிட் பண்ணுறான், 10 பேர் சேர்ந்ததில் சினிமா. இது இந்த ஒவ்வொரு கோடு உனக்கு தான் சொந்தம். கிரேட், சூப்பர் பெயின்னா. அப்புறம் அடுத்த கொண்டு ஜாதகம் கொண்டு ஜாதகம். அம்மா எப்போம்மா கல்யாணம் ஆகும் அப்படின்னா, செப்டம்பர் மாதத்துக்குள்ளே அவனுக்கு கல்யாணம் ஆகுது, இல்லைன்னா கண்ணு போட்ட மாடு பிடிச்சிட்டு போயிடணும்னாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுவாப்பா? தெரியல, நீங்கள் தான் சொல்லுங்கள். கண்ணு போட்ட மாடுன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையை பெற்றுட்டு புரிஞ்சு செத்து போயிருப்பேன். ஓஹோ. ஒரு தாய், குட்டியில் இளம் தாய் குழந்தையோட கண்ணு போட்ட மாடு. கண்ணு போட்டு. ஸோ நீ முறையாக கல்யாணத்துக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி ஏதோ பொண்ணோட தான் வாழ முடியும். அம்மா அப்படி சவிச்சிடாதீங்கம்மா அப்படின்னு நம்ப மாட்டேங்க. செப்டம்பர் சொன்னாங்க, ஜூலை 1 எனக்கு கல்யாணம் ஆச்சு. பானுமதி மாதிரிலாம் நீ ரெக்கார்டே கிடையாது, அப்படி பார்க்க முடியாது. இந்த விஐபி அதானே இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இந்த விஐபிஸ் எல்லாமே உங்ககிட்ட கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் நல்லா பழகிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் பற்றி சொன்னீங்க. நீங்கள் உங்கள் மதரோட ஒரு தடவை போகும்போது அவ்வளோ பிஸி நேரத்தில் கூட உங்களை பார்த்த உடனே ரிசீவ் பண்ணி இப்படி பேசுறதுக்கு அப்படி என்ன உங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி? அது சார் விஷயம் என்னன்னா, நான் வந்து இந்த மஞ்சள் கோடு சொல்லியிருக்கேன். அது என்ன எல்லோ லைன்? ஒரு செகண்டு அந்த பக்கம் போனோம்னா நம்மளை கட்சி சேர்த்துருவாங்க. ஓ, அந்த பக்கம்னா இப்போ கருணாநிதியோட தொடர்பு நினச்சினா கலைஞர் ஈஸியாக கட்சியில் சேர்ந்துக்க முடியும். ஏதோ மந்திரி பதவியை கொடுத்துருப்பாங்க. ஜெயலலிதா கூடயே நடித்தவங்க. டூயட்லாம் நாங்கள் பாடிக்கிறோம். இப்போ உனக்கு 8 படம் 10 படம் பண்ணிக்கிறேன். 2 படம் ஜோடியாக நடிச்சு, கந்தன் ஜோடி கிருஷ்ணகிரிலாம் மாமா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த எல்லை தாண்டி மாட்டேன். எம்ஜிஆர்கிட்ட அதே மாதிரி அந்த எல்லை தாண்டியே போனது கிடையாது. நான் 100ஆம் பட விழாவுக்கு போகிறேன். 2 பேர் மைண்ட் தோணுச்சு. 100ஆவது பட விழாவுக்கு எம்ஜிஆர் சிவாஜி 2 பேர்த்தையும் ஃபங்க்ஷன் கூப்பிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த தோட்டத்துக்கு போனேன். கிளம்பிட்டு போய் நேராக போயிட்டாக்குன்னு குஞ்சப்பன் வந்து அந்த புறாம் சீட் எடுத்து வந்து மே மாதம் 26 தம்பி எழுதிட்டு பாப்பா, நீ போப்பா, நீ போ வர சொல்கிறேன். அப்படி தேதி பண்ணியாச்சு. இப்போது அது கூட கோல்மால் நடந்துருக்குது. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வருது. ஃபோன் வந்து, நான் யார் பேசுகிறீங்க? நான் ராமச்சந்திரன் பேசுகிறேன். எந்த ராமச்சந்திரங்க? எம்ஜிஆர். அண்ணா அண்ணா நீங்களா என்ன 24ஆம் தேதி நீ வச்சுருக்கிற அன்றைக்கி சிவாஜி ஊர் இல்லையா? என்ன இல்லை, அவர் தர்மராஜா ஷூட்டிங்க்கு ஜப்பான் போகிறார். ஏங்க முதலமைச்சருக்கு இது எப்படிங்க தெரியும்? இல்லையா, அந்த தேதியில் வந்து தர்மராஜா ஷூட்டிங். பரவாயில்ல, போனால் பரவாயில்லையே, நீங்கள் இருந்தால் போதும்னா. இல்லை அவர் இருந்தால் பெட்டர்னு கட் பண்ணிட்டார். அப்புறம் ஸ்டேஜ் பார்த்து, சரி வேறு வழி இல்லை, நம்ம யாரை ஒருத்த வச்சு தான் பண்ண முடியும் அப்படின்னு முடிவாகி போச்சு. 2 பேர் சேர்க்க முடியும் தெரிஞ்சு நேராக வந்தேன். சிவாஜி வீட்டுக்கு போனேன். ஃபில்மே சார்ந்த நான் 6 பேர்த்துக்கு ஒரு மாலை. இப்போ இன்றைக்கி இருக்க மாலை 10,000 இருக்குன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி 1000 ரூபாய்க்கு மாலைன்னா இவ்வளோ திக்னஸில் ஒரு மாலை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போனேன். காலில் போட்டு நான் யார் கால் விட மாட்டேன். என் சுபாவத்தினால மிகப்பெரிய மரியாதை வச்சிருப்பேன். கால் விழுகிறதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஃபஸ்ட் டைம் கால் விழுந்தேன். ஏன் விழுந்தேன்னா, அவருடைய நிழலை பார்த்து நடிக்கிறான் நான். அவர் நடிப்பு சொல்லி தரல, அவர் நிழல் தான் நடிப்பு சொல்லி கொடுத்துச்சு. அவர் ஒரு நாள் கூட எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தது கிடையாது. புரியுதா? நிழலை பார்த்து நடிக்க வந்தவன். இது நிஜம், நிஜத்துக்கிட்ட ஆசை வாங்கிடும் அப்படின்ட்டு நேற்ற கால் விழுந்துவிட்டேன். டே நான் தாண்டா உனக்கு, நீ ஏன்டா என்கிட்ட கொடுக்க, நான் தாண்டா உனக்கு இது ஆசீர்வாதம் பண்ணேன். வரம் கேட்க வந்தவன் 10 தேனை சாமிகிட்ட கால் விழுந்து போனேன் அப்படின்னா எடுத்து ஃபஸ்ட் டைம் என் மூஞ்சி எடுத்து இங்கே அக்கில் பற்ற வச்சு கட்டி பிடிச்சி, உனக்கு எதிரியே கிடையாதுடா, உலகத்தில் உனக்கு எதிரியே கிடையாது, நீ நல்லா இருப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் தேதி சொன்னேன். என்ன அண்ணன் என்ன சொன்னார் அப்படின்னாரு. அண்ணன் தேதி சொன்ன வச்சு கடை போகும்னு அண்ணன் வரட்டார்ல. என்ன தேதி? டேட்டு அந்த தேதி நான் ஊர்லடா, நான் தான் தருமராஜா சாப்பாடு வெயிட் பண்ணேன். அப்புறம் நான் வேண்டாங்களே நீ அப்படின்னா. இல்லை நீங்கள் வந்தேன், நான் வரதுக்கு முயற்சி பண்ணுறேன், அந்த தேதி வர முடியாதுன்னு தோணுதே. சரி நான் வரலன்னா அண்ணன் வச்சு பண்ணிக்க அப்படின்ட்டார். ஸோ ரூட் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ அவர் வச்சு ஃபங்க்ஷன் பண்ணியாச்சு. நம்ம விடுவோமா? 100ஆவது படத்தில் 100ஆவது நாளுக்கு என் தலைவனை வச்சு 100ஆவது படத்தில் 100ஆவது நாள் விழாவுக்கு என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத விஷயம், நான் யாரை வழிகாட்டி நிறுத்தணும். இவர் வந்து
வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்து கீழே தோல்வியிலேயே சந்தித்து உச்சந்தொட்டாள் எம்ஜிஆர். வாழ்க்கையை ஃபாலோ பண்ணோம்னா மகாபாரத கர்ணன் மாதிரி அத்தனை தோல்விகளையும் எதுபடி தாண்டி வந்து உச்சந்தொட்டாள் எம்ஜிஆர். அதான் நீ வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண அவரை ஃபாலோ பண்ண. இவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டாள். ஸோ இது உச்சந்தொட்டாள். இவர் வந்து துறையில் உச்சந்தொட்ட மனுஷன். இவர் ஒரு விழாவுக்கு வராரு, அவர் வந்து ஆசிரமம். 2 பேரையும் வச்சு 100வது படம் நடத்தினேன். இந்த பிறவியில் எனக்கு அதுவே போதும். Grand collections for grand celebrations. Ramraj, a festival celebration wear. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். A to B.